டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பருப்பே இல்லாமல் ஒரு சூப்பரான மசால் வடை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த வடை பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களை விட சின்ன குழந்தைங்க தான் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஹா ஓகோன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, பருப்பு இல்லாமலே ஒரு சூப்பரான ஒரு மசால் வடை பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி அதுக்கு காலிஃப்ளவர் ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கோம். 1/2 கிலோ எடுத்து நல்லா இந்த மாதிரி காம்பு இருக்கிற மாதிரி நல்லா பெருசாகவே நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய சைஸ்லேயே கட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முனிக்கிற வேண்டாம். இந்த மாதிரி பெருசாகவே இருக்கட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கதை அப்படியே எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூனு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூனு தூளுப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி நம்ம சுடு தண்ணியெல்லாம் இல்லை, சாதாரண தண்ணி தான். சாதாரண தண்ணி ஊற்றினாலே போதும், சுடு தண்ணி வேண்டாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த உப்பும் அந்த மஞ்சளும் நல்லா கரையிற மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இது இப்படியே ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், அப்படியே ஓரமாக வச்சுருவோம். காலிஃப்ளவரு உப்பு தண்ணிலையும் மஞ்சள் தண்ணிலையும் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே தனியாக அரிச்சு எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி ஜல்லி கரண்டி வச்சுட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவரை ஒரு பீஸ் எடுத்து இந்த பெரிய கண்ணு உள்ளதில் துருவ போகிறோம். நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுல துருவிக்கலாம். நல்லா இது போல் துருவிக்கோங்க. பெரிய சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணால் தான் துருவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த தண்டு பகுதியை நம்ம தனியாக எடுத்துடலாம். இதே போல் நம்ம கழுவி வச்சிருக்கக்கூடிய காலிஃப்ளவர் பூ எல்லாத்தையுமே நல்லா இது போல் துருவி தனியாக வச்சுருங்க. காலிஃப்ளவர் பூவை நல்லா பூவாக துருவி வச்சுருக்கோம். நல்லா இந்த அளவுக்கு துருவி வச்சுருக்கக்கூடியதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் இந்த துருவின பூவெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு விரல் அளவு இஞ்சி எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பல்லு பூண்டு, பெரிய பல்லு பூண்டு, இதை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இடியோரலில் வச்சு இடித்து சேர்க்கறனாலும் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா உதிர்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை 3 கொத்து, அதையும் உருவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். மல்லித்தலை ஒரு கொத்து எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். புதினா 2 கொப்பு எடுத்து நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர்ன்றனால கொஞ்சம் புதினா சேர்த்தா நமக்கு நல்லா மனமும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் நிறையா சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதனால் கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, ஜீரகம் 1 டீஸ்பூனு, ஜீரகம் இல்லைன்னா பெருஞ்சீரகம் எதுனாலும் 1 போட்டால் போதும். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுறலாம். காலிஃப்ளவர் பூவு, நம்ம போட்டுக்கக்கூடிய மசாலு, வெங்காயம் எல்லாத்தையும் உப்பு எல்லாம் சேர்கிற மாதிரி ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சு விட்டுட்டு கடலை மாவு ஒரு 100 கிராம், ரொம்ப சேர்க்க வேண்டாம். இந்த வடைக்கு ரொம்ப கடலை மாவு சேர்க்க வேண்டாம், 100 கிராம் சேர்த்தாலே போதும். இந்த கிண்ணத்தில் வெள்ளை உள் தான். வெள்ளை உள்ள நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா 1-2மா அரைச்சி வச்சுருக்கோம், அதை நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப நைஸ் பொடியெல்லாம் வேண்டாம், சும்மா ஒரு பரபரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துட்டா போதும். இப்போ மாவு சேர்த்த பிறகு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். மாவு சேர்த்த பிறகு நல்லா இது போல் பிசைஞ்சு விடுங்க. ஏற்கனவே நம்ம வெங்காயத்துலையும் நம்ம ஏற்கனவே அந்த காலிஃப்ளவர் பூவு தண்ணியில் தான் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா துருவி வச்சுருக்கோம். அதுலேயும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா தேவையில்லை. இருக்கிறதுலேயும் நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ நம்ம அவுல் போட்டு பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். கடல மாவு அவுல் இந்த மாதிரி ஒரு டைப்பில் பண்ணும்போது இந்த காலிஃப்ளவர் வடை செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது, அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இப்போ நமக்கு தண்ணி எதுவும் தேவைப்படலை, அதனால் தண்ணி எதுவும் நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். நமக்கு சரியான பக்குவத்தில் ரெடி ஆயிடுச்சு. நல்லா அந்த அளவுக்கு பிசைஞ்சு விட்டுட்டு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும். நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம், அதாவது நம்ம தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் சின்ன சின்ன உருண்டைகளாக தான் போடுவேன், சிறுசாகவே நமக்கு சரியாக இருக்கும். அப்போ தான் நமக்கு உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். பார்த்திங்கன்னா நல்லா பக்குவமாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நம்ம பிசைஞ்ச பக்குவம்.
இதை அப்படியே தனியாக எடுத்து தட்டில் இப்படி வச்சிடலாம். நம்ம எண்ணெயில் போடும்போது டக்கு டக்குன்னு தட்டி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இதே போல் இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் நம்ம எப்படி பொரிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம வடை போடுறதுக்கு இந்த கடாயில் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா வடை முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக ஆகிடக்கூடாது, மீடியமான சூட்டில் தான் இருக்கணும், அடுப்பு மீடியத்தில் தான் இருக்கணும். இப்போ நமக்கு மீடியமான ஹீட்டில் இருக்குது, ரொம்ப ஓவர் ஹீட்டில் இந்த வடையை போடக்கூடாது. இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி நல்லா உள்ளங்கை வச்சு நல்லா தட்டிக்கலாம். மசாலோட பருப்போடு எப்படி போடுவோம் அதே ஸ்டைல் தான். நல்லா கார்னரை பூரா நல்லா அழுத்தி விட்டு நல்லா நைஸாக தட்டிக்கங்க, ரொம்பவும் கனமாக வேண்டாம். நல்லா இந்த அளவுக்கு இலசை தட்டிட்டு மெதுவாக ஓரத்தில் இருந்து அப்படியே போடுங்க, நல்லா உள்ளே இறங்கிடும். எண்ணெயோட ஹீட்டு இப்படி தான் இருக்கணும், ரொம்பவும் அதிகமாக இருந்துடக்கூடாது. நம்ம ஒவ்வொரு உருண்டைகளாகவும் நல்லா நைஸாக தட்டி உள்ளே இறக்கிடலாம் எண்ணெய்க்குள்ளே. நம்ம தட்டிட்டு அப்படியே நம்ம சைடில் இருந்து போடும்போது நமக்கு எண்ணெய் தெரிக்காது, அதுக்காக இப்படி சைடில் போட்டிங்கன்னா அதுவாக உள்ளே இறங்கிடும். நேராக மேலே ஊடி போட்டோம்னா நமக்கு மேலே கையில் எண்ணெய் தெரிச்சிடும், அதுக்காக சொல்கிறேன். இப்படி சைடில் போட்டுருங்க. எண்ணெயோட அளவுக்கு தகுந்தாற் போலையும் எண்ணெயோட சூடுக்கு தகுந்தாற் போலையும் நம்ம தட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகணும், உடனே பரட்டிட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் பரட்டணும், உடனே பரட்டினோம்னா உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம அப்படி மெதுவாக பரட்டிக்கலாம். இதுபோல் ஏற்கனவே போட்டதை வரிசைப்படி பார்த்து அப்படியே புரட்டி விட்டுக்கோங்க. நம்ம ஒரு தடவை எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம். மீடியமான ஹீட்டில் நல்லா பொறுமையாக வெந்து வரட்டும், அப்படின்னா தான் நமக்கு நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். கம்பியை வச்சு அப்பப்போ லேசாக நகட்டி விட்டுக்கோங்க, திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வடையை தட்டி போட்டு 3 நிமிஷம் ஆச்சு. 3 நிமிஷத்தில் வடை பார்த்தீங்கன்னா நல்லா மேலே எழும்பி மேலே வந்து வெந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லது போல் திருப்பி விடுங்க. இது கொஞ்சம் நைஸாக இருக்கும், அதனால் கம்பிகிட்டே திருப்பி விடுங்க. கரண்டி இப்போதைக்கு எதுவும் போட்டுற வேண்டாம். பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வடை ரெடி ஆகிட்டு நமக்கு மொத்தமாக 5 நிமிஷம் ஆச்சு. புரட்டி விட்டு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பபுள்ஸ் வந்து வரதான் செய்யும், ஏன்னா நம்ம காய்கறின்றதுனால அது உள்ள வரைக்கும் பபுள்ஸு வந்துக்கிட்டே கருகிற வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்குலாம் விட வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் நமக்கு பேக்காடு கொடுத்தா போதும், நல்லா அருமையாக இந்த மாதிரி ரெடி ஆயிரும். அப்படி மெதுவாக எடுத்து தனியாக வச்சுருங்க. மீதம் இருக்கிறதையும் நீங்கள் நம்ம சொன்ன பக்குவத்தில் சூப்பராக எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு வடையாக பொரிச்சு எடுத்துருங்க. இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வச்சு சூப்பரான ஒரு வடை. காலிஃப்ளவரில் சில்லி பார்த்துருப்போம், என்னென்னமெல்லாம் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு டைப்பில் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஒரு அருமையான ஸ்நாக்ஸு, உங்களுக்கு அருமையாக பிடிக்கும். சாப்பிட்டு பார்ப்போம். என்ன ஒரு டேஸ்ட், அருமையாக இருக்குது. ஒரு ஏங்க வைக்கும் சுவை அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு காலிஃப்ளவர் வச்சு ஒரு வடை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.